மில்லியன் கணக்கான மக்களில் நீங்கள் மட்டுமே இந்த வீடியோவை ஏன் அடைந்தீர்கள்? இதை நீங்கள் தற்செயலாக கருதக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, இது ஒரு அழைப்பு. பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தி. பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளவர்களால் மட்டுமே இந்த வீடியோவை காண முடியும். ஏனெனில் அவர்களின் ஆன்மா இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனால் உங்களின் ஆன்மா பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத வழி உருவாக்கப்பட்டு விட்டது. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடையப் போகிறீர்கள். ஏனெனில் பிரபஞ்சமே உங்களை பரிந்துரைத்து உங்களுக்கு வேண்டியதை நிறைவேற்றி வைக்கப் போகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை இழந்திருந்தால், காத்திருப்பதில் சோர்வாக இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். மேலும் அறிகுறிகள் இப்போது உறுதியான அனுபவங்களாக மாறும். ஒரு நாள் திடீரென உனக்கு உள்ளே ஆழ்ந்த அமைதி உருவாகும். அது அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு வரும். அந்த நம்பிக்கைதான் பணம் உன்னை நோக்கி வரும் தொடக்கம். அந்த நேரத்தில் உங்கள் மனம் பணம் என் பக்கம் வருகிறது என்ற ஆழமான நம்பிக்கையை உருவாக்கும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும். அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஆழமாக ஒரு மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். அந்த மூச்சோட்டத்துடன் உங்கள் உடலின் அழுத்தம் குறைகிறது. உங்கள் தோள்களில், கழுத்தில், முகத்தில் சிறிது சிறிதாக அமைதி பரவி வருகிறது. இப்போது நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கிறீர்கள். இப்போ இந்த நொடி நீங்கள் முழுவதும் இருப்பு மட்டுமே. காலம், கவலை, நிழல்கள் இப்போது இல்லை. இருப்பது உங்கள் உள்ளம் மட்டும். மனதில் மெதுவாக ஒரு வெளிச்சம் தோன்றுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அது உங்கள் மார்பின் மத்தியில், உங்கள் இதய மையத்தில். அந்த வெளிச்சம் மெதுவாக பிரகாசமாகிறது. மென்மையான தங்க ஒளி போல, வெப்பமூட்டும் ஒளி. அது உங்களை முழுவதும் நிரப்புகிறது. அது உங்கள் நம்பிக்கையை, உங்கள் அமைதியை, உங்கள் சக்தியை தூண்டுகிறது. அந்த ஒளியில் உங்கள் மனம், உங்கள் உணர்வுகள், உங்கள் கவனம் ஒன்றாக இணைகிறது. இப்போது உங்கள் கற்பனையில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படுத்த விரும்பும் விஷயத்தை நினைத்து பாருங்கள். அது எந்த ஒரு கனவாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு, ஒரு ஆரோக்கியமான உடல், ஒரு உறவு, ஒரு பணநிலை, ஒரு அமைதி நிலை, எதுவாக வேண்டுமானாலும். அந்த விஷயத்தை உங்கள் மனதில் ஒரு படம் போல தெளிவாக உருவாக்குங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய வீட்டை விரும்பினால் அந்த வீட்டுக்குள் நீங்கள் நடக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். தரையில் உங்கள் காலடி ஒலியை கேளுங்கள். சுவரின் நிறத்தை பாருங்கள். வாசலில் வரும் காற்றின் வாசனை உணருங்கள். அந்த வீட்டில் உங்கள் நிம்மதியான முகத்தை பாருங்கள். உங்கள் மனம் சொல்லட்டும், இது என் வாழ்க்கை, இது நான் உருவாக்கியது. அந்த காட்சியை அனுபவிக்கும் போது உங்கள் இதயம் பெருமிதமாக குதிக்கட்டும். அந்த உணர்வை அனுபவியுங்கள். மகிழ்ச்சி, நன்றியுணர்வு, நிறைவு. இப்போது அந்த காட்சியை மனதில் வைத்தே ஒரு மென்மையான புன்னகையுடன் மூச்சை இழுத்து விடுங்கள். அந்த கனவு உங்களுக்குள் இருந்து வெளிச்சமாய் மாறுகிறது. நீங்கள் அதை அடைய முயற்சிக்கவில்லை. அது தானாகவே உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் நீங்கள் அதை கைப்பற்ற வேண்டியதில்லை. நீங்கள் அதை ஓட்டத்தில் விட வேண்டும். பிரபஞ்சத்தின் விதி மிகவும் நுணுக்கமானது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை மிகுந்த பற்றுடன் பிடித்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் குறைவின் அதிர்வெண் ஆகிவிடுகிறது. அதாவது நீங்கள் அதை இல்லாமையை பற்றி கற்பனை செய்கிறீர்கள். அதை விடுவதால் தான் அது உங்களை நோக்கி இயல்பாக வர ஆரம்பிக்கும். இப்போது உங்கள் மனதில் சொல்லுங்கள், நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு சரியான நேரத்தில் சரியானதை தரும். நான் எதையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. அந்த நம்பிக்கை உங்களுக்குள் ஒரு அமைதியை உருவாக்கட்டும். அது உங்கள் மார்பிலிருந்து பரவி உங்கள் தோள்கள், முகம், மூச்சு எல்லாவற்றையும் தளரச் செய்கிறது. நீங்கள் இப்போது பிரபஞ்சத்துடன் ஒரு நெருக்கமான உறவில் இருக்கிறீர்கள்.
அது தாய்மையைப் போல மென்மையானது, மழை போல் நிம்மதியானது, காற்று போல் பறந்தது. நீங்கள் உருவாக்கிய காட்சியை இன்னும் சில வினாடிகள் நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணர்வை முழுமையாக அனுபவியுங்கள். மகிழ்ச்சி, நன்றியுணர்வு, அமைதி. இப்போது மெதுவாக அதை பிரபஞ்சத்துக்குச் சொல்லுங்கள். இது என் ஆசை, இதை நான் ஒப்படைக்கிறேன். அந்த ஒப்படைப்பு நொடி, அதுதான் மந்திரம் நிகழும் நொடி. நீங்கள் இப்போது உருவாக்கும் ஆற்றல் ஒரு அலையாக வெளியில் பரவி செல்கிறது. அது உங்கள் வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் பரவி அதை பிரதிபலிக்கும் வாய்ப்புகளை இழுக்க ஆரம்பிக்கிறது. பிரபஞ்சம் கேட்கிறது, அது எப்போதும் கேட்கிறது. அது உங்கள் வார்த்தைகளை கேட்பதில்லை, உங்கள் உணர்வை கேட்கிறது. அந்த உணர்வு இப்போது அமைதி, நம்பிக்கை, நன்றியுணர்வு. அதுதான் சக்தியின் மிக உயர்ந்த நிலை. நீங்கள் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசைகள் நிஜமாகும் பாதையில் இருக்கின்றன. அது உங்கள் மனம் முழுவதும் நிறைந்து உங்கள் நம்பிக்கையை மேலும் வலுவாக்குகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம், வெற்றி, உறவு, அமைதி ஆகியவற்றை ஈர்க்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறீர்கள். நீங்கள் பிரபஞ்சத்தின் விதியை நம்புகிறீர்கள். நீங்கள் என்னால் செய்ய முடியும் என்று தன்னை நம்ப விரும்புபவர்களாக மாறப்போகிறீர்கள். நீ வாழ்வில் எதிர்நோக்கும் ஒவ்வொரு குறிக்கோளும், பணமும், அமைதியும், வெற்றியும், இவையெல்லாம் வெளியில் இல்லை. அவை உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வீடியோ உன்னுள் அந்த உண்மையை உணர்த்தும். ஒரு கட்டத்தில் நீ நம்பிக்கையில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் உள்ளே ஏதோ ஒன்று மாறிவிட்டது போல இருக்கிறது. அது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் அல்ல. அது பிரபஞ்சம் உன் ஃப்ரீக்வன்சியை உயர்த்தியிருக்கும் அறிகுறி. நீ சின்ன விஷயங்களிலும் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறாய். ஒரு கப் டீ குடித்தாலும், ஒரு சின்ன வேலை முடிந்தாலும், நன்றி என்ற சொல் உன்னோட உள்ளே தானாக வந்து விடுகிறது. ஏனென்றால் நன்றி சொல்பவர்தான் இன்னும் பெற தகுதி உள்ளவர் என்று அது நம்புகிறது. இந்த உணர்வு உன்னுள் தானாக வந்தால் அது பணத்திற்கான நெருக்கமான அழைப்பாகும். முன்னாடி உன்னை தொடர்ந்து எதிர்மறையாக இருந்தவர்கள் இப்போ கொஞ்சம் தூரம் போயிருக்கிறார்கள், அல்லது சிலர் திடீரென உன் கூட இணைந்து நிற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த மாற்றம் உன் சுற்றம், உன் சூழல் அனைத்திலும் காண ஆரம்பித்தால் பணம் உன் பக்கம் நகரும் அடையாளம் அது. நீ சில மாதங்களுக்கு முன் உன்னோட வாழ்க்கையை பார்த்தால் ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு புதிய ஆற்றல், நான் இதை செய்யணும், நான் இதை உருவாக்கணும் என்ற திடமான நோக்கம். பிரபஞ்சம் உன்னோடு பேசும் வழி இதுதான். அது உனக்கு கனவு கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த கனவுக்குள் தான் பண அலை மறைந்து கிடக்கிறது. நீ அந்த கனவை ஏற்றுக்கொண்டு அதற்காக நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உனக்காக கதவுகள் திறக்கும். எப்போது வரும், எப்படி வரும் என்று கேட்காமல், அதற்கு பதிலாக நீ ஒரு அமைதியான நம்பிக்கையில் இருந்து அது வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து பார். இந்த அமைதியே பிரபஞ்சம் பணத்தை உன் கூட இணைக்கும். நீ இப்போது நினைவில் வைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று: எனது பணம் வரும் வழி ஏற்கனவே அமைந்துவிட்டது. நான் அதை அனுமதிக்கிறேன். அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள்.